வணக்கம். நான் டாக்டர் சாந்தாமணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். நான் பிராணாயாமம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே எதுலேயுமே பிரெத் ரிட்டென்ஷன் பற்றி சொன்னதே கிடையாது. கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெத் ரிட்டென்ஷன் பற்றி நம்ம எதுலேயுமே பார்த்தது கிடையாது. இந்த கும்பகத்தில் எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கும்பகம் அப்படிங்கிறத நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கும்பகா அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இன்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன், இன்னொன்று எக்ஸ்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன். இன்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது மூச்சு காற்றை உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம மூச்சு காற்றை நிலைநிறுத்தி வைக்கிறது. எக்ஸ்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது மூச்சு காற்றை வெளியே விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூச்சு காற்றை நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இன்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக எப்படி பிரெத் ரிட்டென்ஷன் பண்ணுறது அது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிராணாயாமம் மூச்சு பயிற்சி கூட கம்பைன் பண்ணி ரொம்ப எளிமையாகவே பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுறீங்க அப்படின்னா நாடி சுத்தி பிராணாயாமம் கூட சேர்த்து பிரெத் ரிட்டென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சூரிய நாடி பிராணாயாமம், சந்திர நாடி பிராணாயாமம், சீத்தளி பிராணாயாமம், சீத்காரி பிராணாயாமம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பிராணாயாமம் கூடயுமே பிரெத் ரிட்டென்ஷன் சேர்த்து பண்ணலாம். அதுக்கு நமக்கு பேசிக் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால் இன்டர்னல் பிரெத் ரிட்டென்ஷன் பேசிக்காக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே எளிமையான ப்ராக்டிஸ் தான். 2 கையும் நம்ம சின்முத்ராவில் வச்சுக்கிறோம். 2 கைகளையும் சின்முத்ராவில் வச்சதுக்கு அப்புறமா நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். இப்போ பொறுமையாக மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம். எப்போதுமே மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறப்போ வயிற்று பகுதி நல்லா பல்ஜ் அவுட் ஆகணும். இப்போ மூச்சு காற்றை உள்ளே அடக்கி வைக்கிறோம். ஒரு 3 கவுண்ட்ஸ். 1 2 3. இப்போ பொறுமையாக மூச்சு காற்றை வெளியே விடுறோம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 1 2 3 அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நல்லா சத்தம் போட்டு 1 2 3 சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளேயே பிரெத் ரிட்டென்ஷன் பண்ணுறப்போ ஒரு 3 கவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அந்த மூச்சு காற்றை உள்ளே அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக மூச்சு காற்றை வெளியே விடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நீங்கள் மூச்சு காற்றை உள்ளே அடக்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிபி அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி மூச்சு காற்று உள்ளே அடக்கி வைக்கக்கூடிய ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மாதிரி மூச்சு காற்று உள்ளே அடக்கி பண்ணக்கூடிய பிராணாயாமம் எதுவுமே பண்ணக்கூடாது. இது பேசிக் தான். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது பேசிக்காக எப்படி இன்ஹேல் பண்ணணும், எப்படி நம்ம மூச்சு காற்றை உள்ளே அடக்கணும், எவ்வளோ நேரம் அடக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். 3 கவுண்ட்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு 3 கவுண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணுறீங்க. இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 கவுண்ட்ஸ் 1 2 3 அந்த மாதிரி 3 கவுண்ட்ஸ் பொறுமையாக பிரெத் ரிட்டென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா பொறுமையாக எக்ஸேல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரெத் ரிட்டென்ஷன் மூச்சு காற்றை உள்ளே நிலைநிறுத்தி பண்ணக்கூடிய பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் ஒரு 3 கவுண்ட்ஸ் 1 2 3 அப்படி 3 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸேல் பண்ணிடுறோம். மூச்சு காற்றை வெளியே விட்டுடுறோம். இப்படி நீங்கள் 1 வீக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல அந்த ப்ரீத்திங் இருக்குது, எந்த இடத்துல அந்த மூச்சு காற்று இருக்குது அப்படின்னு கவனிக்கணும். இப்போ உங்கள் நுரையீரல் இருக்குது அப்படின்னா நுரையீரலோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சிருக்கு நீங்கள் அதை மனக்கண்ணால் பார்க்கணும். மனக்கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பாடியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஃபஸ்ட் நம்ம மூக்கு வழியாக மூச்சு காற்று இழுக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்கு வந்திருக்கு மூச்சு காற்று, அடுத்து லங்ஸ் நுரையீரலுக்கு வந்திருக்கு, அடுத்து உங்கள் மூச்சு காற்றானது வயிற்று பகுதிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடுறோம். வயிற்று பகுதி சுருங்குது, உங்கள் மூச்சு காற்றானது நுரையீரலுக்கு வந்திருக்கு, உங்கள் மூச்சு காற்றானது தொண்டைக்கு வந்திருக்கு. இப்போ பொறுமையாக எக்ஸேல் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சு விடுறப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்குது? இன்ஹலேஷன். அந்த மூச்சு காற்றில் இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த இடத்துல மூச்சு இழுக்கிறீங்க, எந்த இடத்துல எக்ஸேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கவனம் இருக்குது. எங்கெல்லாம் அந்த காற்றானது எங்கெல்லாம் பயணிக்குது, எப்படிலாம் போகுது அப்படின்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அதே மாதிரி இந்த பிரெத் ரிட்டென்ஷன் பண்ணுறப்பையும் எந்த இடத்துல நீங்கள் மூச்சு காற்றை அடக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல உங்களோட கவனம் இருக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சக்ராஸ்லேயுமே அந்த மூச்சு காற்றை அடக்கி வைக்க முடியும். பட் இது நம்ம ஒரு அட்வான்ஸ் ப்ராக்டிஸ்னராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஜென்ரல் பீப்புள் எல்லாராலையுமே எந்த இடத்துல அந்த மூச்சு காற்றை நிலைநிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக மூச்சை எடுத்து
பொறுமையாக எக்ஸேல் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிரெத் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.